வாழ்வோம், வாழ வைப்போம். சித்தர்கள் அருள்குடில் அறக்கட்டளை குருமா அப்பன் அவர்கள் அல்ல ஸ்ரீதர் காவி லட்சுமராஜ். இன்னைக்கு முழங்கால் உபத்திரம் எல்லாத்துக்கும் இருக்கு. இந்த முழங்கால் உபத்திரத்துக்கு ஒரு எளிய முறை மருத்துவம் பயிற்சியும் இருக்கு. பாத்தீங்களா, முதல் பயிற்சி சொல்லி கொடுத்தவன். அதாவது இங்க இருந்ததுன்னா காலுக்கு பாருங்க, முழங்கால் வந்து காடு வளைஞ்ச மாதிரி ஆயிரும், பார்த்துருப்பீங்க. அதனால நீங்க நல்லா களைச்சுடணும், 5-6 தடவை களைச்சுடணும். அதே மாதிரி இந்த பக்கம் களைச்சுடணும், இந்த பக்கம் கரைச்சணும், அதையும் கரைச்சணும். இப்படி ஒரு 3-4 தடவை, இப்படி ஒரு 3 நாள், இப்படி அப்புறம் என்ன செய்யணுங்க, 2 கையிலும் முடிச்சு சுகமா ஒரு 5-6 தடவை செஞ்சுட்டு பிசைஞ்சு விடுங்க. இப்படி மேல இருந்து கீழே வரைக்கும் நல்லா ஒரு 3-4 தடவை. அப்புறம் நீவி விடுங்க, நல்லா கீழே வரைக்கும் கொஞ்சம் நீவி விட்டுட்டு 2 காலம் செஞ்சுக்கணும். இது எப்ப செய்யணும், காலையில் பயிற்சி செய்யணும்ல, அப்போ வெளியெல்லாம் போயிட்டு செய்யறப்ப செஞ்சுக்கலாம். அதுக்கு என்ன பண்ணோம்னா, கூடுமான வரை கீழே உட்காந்து தெரிவிச்சுட்டு வர்றது எல்லாமே கீழே உட்காந்து செய்யறது ரொம்ப உயர்ந்தது. முடியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இப்ப வேற காலையில் கொனையில் உட்காந்து கீழே விழுகாத அளவுக்கு பார்த்துட்டு செஞ்சுக்கிட்டு செய்யணும். இதுக்கு கொஞ்சம் சுக்கு, மிளகு, திப்பிலி பொடி, ஒரு அவ்வளவு பொடி எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு கொஞ்சம் வெத்தலை சாறு, சின்ன வெங்காய சாறு, இஞ்சி சாறு, பூண்டு சாறு கலக்கிக்கோங்க. கலக்கிட்டு சிகப்பு மண் இருக்கும், புத்து மண்ணுன்னு ஒண்ணு இருக்கும், அது கொஞ்சம் கலக்கி எல்லாம் கலக்கி கொஞ்சம் ஜூடு பண்ணி பூச்சி விட்டுக்கோங்க. அது உள்ள போய் நல்லா வேலை செய்யும், இழுக்கும், உள்ள இழுத்தா பசைத்தன் முறிவாகி அந்த சதை நரம்புகள்லாம் நல்லா பக்குவமா செயல்பட ஆரம்பிக்கும். இது ஒரு எளிய முறை மருத்துவம், இதை நீங்க செய்யுங்க. இந்த வலிகள், மூட்டு வலிகள், வாய்வு தந்திருக்கிறவங்க உணவுகள்ல வாயு உபதிரம் உள்ள உணவுகளை கவனமா பார்த்து முறையா சேர்த்துங்க. அதிகமா சேர்த்துனா வரும், கடைப்பிடிங்க. நன்றி, வணக்கம்.